வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். நாட்டில் எளிமையாக தொழில் தொடங்கவும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எளிமையாக்குவதும் தான் மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. ரஃபேல், மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ், அஇஅதிமுக எம்பிக்கள் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் 5வது நாளாக நேற்றும் முடக்கம். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 6 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தகவல். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை மணி 4:10க்கு விண்ணில் ஏவப்படுகிறது GSLV F-11 ராக்கெட். கர்நாடக இசைக்கு இணையாக மேடை மெல்லிசை குழுவையும் அங்கீகரிக்க அரசு பரிசீலனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதிபருக்கு உண்டான சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதற்கான விவாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. தங்க காலணி விருதை 5வது முறையாக பெற்றார் கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி. விரிவான செய்திகள். நாட்டில் எளிமையாக தொழில் தொடங்கவும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எளிமையாக்குவதும் தான் மத்திய அரசின் நோக்கம் என பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். மகாராஷ்டிர மாநிலம் புனேயில் ஹிஞ்சவாடி சிவாஜி நகர் இடையேயான மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான அடிக்கலை நாட்டி வைத்து பேசிய அவர் தமது அரசு கட்டமைப்பை மேம்படுத்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்தார். குறிப்பாக கிராமப்புற மக்கள், விவசாயிகள் மற்றும் தொழில்துறையினர் நாட்டின் வளர்ச்சிக்கு அளப்பரிய பங்கை அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். டிஜிட்டல் இந்தியா பிரச்சாரம் மூலம் நாட்டில் உள்ள மக்களின் வாழ்வாதாரமும் வாழும் நிலையும் எளிமையாக்கப்பட்டுள்ளது என்றும் 4வது தொழில் புரட்சி மூலம் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு எடுத்து வருவதாகவும் தெரிவித்தார். 2014 में शुरू हो पाई और वो भी सिर्फ 11 किलोमीटर की लाइन 8 साल में सिर्फ और सिर्फ 11 किलोमीटर 2014 के बाद हमने तय किया कि मेट्रो लाइन बिछाने की स्पीड भी बढ़ेगी और स्केल भी बढ़ेगी. முன்னதாக கல்யாண் நகரில் அமைக்கப்பட உள்ள 2 மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டினார். இதனிடையே ஏழை எளிய மக்கள் பயன்படுத்தும் அனைத்து பொருட்களுக்கும் 18% மற்றும் அதற்கும் குறைவான GST வரி விதிப்பு உறுதிப்படுத்தப்படும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மும்பையில் நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசிய அவர் ஆடம்பர பொருட்களுக்கு 28% வரி விகிதம் என்ற நிலை விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என்றார். 99% चीजें 99% चीजें 18% या उससे कम टैक्स के दायरे में लाई जा सकती है और हम उस दिशा में आगे बढ़ रहे हैं. उसके बाद जो 1-1/2% लग्जरी आइटम्स होंगे वो ही शायद 18% के बाहर रह जाएंगे. हमारा यह मत है कि GST को जितना सरल और सुविधाजनक किया जा सकता है उसे किया जाना चाहिए. நுகர்வோர் பாதுகாப்பு சட்ட மசோதா 2018, தேசிய மருத்துவ ஆணைய சட்ட மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்கள் மக்களவையில் இன்று எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதேபோன்று மாநிலங்களவையில் குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி சட்ட திருத்த மசோதா, மக்கள் பிரதிநிதிகள் சட்ட திருத்த மசோதா உள்ளிட்ட முக்கிய மசோதாக்களும் இன்றைய கூட்டத்தில் எடுத்துக் கொள்ளப்பட உள்ளன. இதனிடையே ரஃபேல் ஒப்பந்த விவகாரம், மேகதாது அணை விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளை வலியுறுத்தி காங்கிரஸ், அஇஅதிமுக உறுப்பினர்கள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் தொடர்ந்து 5வது நாளாக நேற்றும் நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டன. முன்னதாக ரஃபேல் ஒப்பந்த பிரச்சினையுடன் 1983ஆம் ஆண்டு சீக்கியர்களுக்கு எதிரான வன்முறை வழக்கு தொடர்பாகவும் எதிர்க்கட்சியினர் அரசு தரப்பினருடன் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மக்களவையில் ரஃபேல் ஒப்பந்தத்தை முன்னிட்டு ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி தரப்பினரிடையே ஒருவர் மீது ஒருவர் குற்றச்சாட்டுகளை கூறி கோஷங்களை எழுப்பினார்கள்.
ரஃபேல் ஒப்பந்தத்தில் கூட்டு நாடாளுமன்ற குழு விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வலியுறுத்தினார். இந்த ஒப்பந்தத்தில் விலை நிர்ணயம் குறித்து விரிவாக விவாதிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். இதற்கு பதிலளித்த நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் நரேந்திர சிங் தோமர் இந்த விஷயத்தில் உச்சநீதிமன்ற முடிவை ஏற்கனவே அறிவித்துள்ளதை குறிப்பிட்டார். எனினும் விரிவான விவாதத்திற்கு அரசு தயாராக உள்ளது என்று கூறினார். இதனிடையே குழப்பமான சூழ்நிலை தொடர்ந்ததை அடுத்து மக்களவைத் தலைவர் சுமித்ரா மகாஜன் அவையை ஒத்திவைத்தார். இதேபோன்று மாநிலங்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் குலாம் நபி ஆசாத் ரஃபேல் பிரச்சினையை எழுப்பினார். நாடாளுமன்றத்தையும் உச்சநீதிமன்றத்தையும் இந்த விஷயத்தில் அரசு தவறாக வழிநடத்தியதாக கூறி அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் கட்சி உரிமை பிரச்சினைக்கு நோட்டீஸ் அளித்திருப்பதை அவர் குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த மாநிலங்களவைத் தலைவர் வெங்கையா நாயுடு இந்த விஷயம் மிகவும் முக்கியமானது என்பதால் இந்த நோட்டீஸ் பரிசீலனையில் உள்ளது என்றார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் பியூஷ் கோயல் ரஃபேல் பேரம் உட்பட அனைத்து விஷயங்கள் குறித்தும் விவாதிக்க அரசு தயாராக உள்ளது என்று கூறினார். எதிர்க்கட்சிகள் விவாதத்தை புறக்கணிப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். இரு தரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட வாக்குவாதத்தை அடுத்து வெங்கையா நாயுடு அவையை நாள் முழுமைக்கும் ஒத்திவைத்தார். இந்தியா மேற்கொண்டு வரும் பல்வேறு பொருளாதார சீர்திருத்தங்களால் அடுத்த 7-8 ஆண்டுகளில் நாட்டின் பொருளாதாரம் $5 லட்சம் கோடி அளவுக்கு உயரும் என மத்திய தொழில்துறை மற்றும் வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு கூறியுள்ளார். இந்தியா துருக்கி வர்த்தக அமைப்பின் கூட்டமைப்பு ஏற்பாடு செய்திருந்த கருத்தரங்கில் பேசிய அவர் மத்திய அரசு 12 முக்கிய துறைகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் இந்த துறைகளை மேம்படுத்தி அதன் உற்பத்தி பொருட்களை அதிக அளவு ஏற்றுமதி செய்ய திட்டமிடப்பட்டிருப்பதாகவும் கூறினார். உலகில் வேகமாக வளர்ந்து வரும் விமானத்துறை நாடுகளில் இந்தியா தற்போது 20% அளவுக்கு வளர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அடுத்த 10 ஆண்டுகளில் விமான போக்குவரத்தை எளிமையாக்க தேவையான அனைத்து கட்டமைப்பு வசதிகளையும் மேற்கொண்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். குறிப்பாக $65 பில்லியன் மதிப்பில் மேலும் 100 விமான நிலையங்கள் அமைக்கப்படும் என்றும் அவர் கூறினார். விவசாயிகளின் துயர் துடைக்க மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு உதவி செய்வதாக மத்திய வேளாண் அமைச்சர் ராதாமோகன் சிங் தெரிவித்துள்ளார். மக்களவையில் கடும் அமளிக்கு மத்தியில் இது தொடர்பான கேள்விக்கு நேற்று பதிலளித்த அவர் மத்திய அரசின் சந்தை புகுதல் திட்டத்தின் கீழ் விவசாயிகளின் உற்பத்தி பொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வழிவகை செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். உருளைக்கிழங்கு சாகுபடி செய்யும் விவசாயிகளுக்கு போதிய வருமானமில்லாமல் பாதிக்கப்படுவதாக சில உறுப்பினர்கள் வேதனை தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய அமைச்சர் உருளைக்கிழங்கு உள்ளிட்ட சில வேளாண் பொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க மத்திய அரசின் சந்தை புகுதல் திட்டம் கை கொடுப்பதாக கூறினார். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 6 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய நகர்ப்புற வளர்ச்சி மற்றும் வீட்டு வசதிகள் துறை அமைச்சர் ஹர்தீப் சிங் பூரி மக்களவையில் நேற்று அளித்த பதிலில் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்ததாகவும் வரும் 2022ஆம் ஆண்டுக்குள் அனைவருக்கும் வீடு வழங்க ஏதுவாக மானியம் வழங்க வகை செய்யப்பட்டது என்றும் தெரிவித்தார். 2015 முதல் 2022ஆம் ஆண்டுக்குள் 1 கோடி வீடுகளை நகர்ப்புறங்களில் கட்டமைக்க மத்திய அரசு இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு நடப்பாண்டில் டிசம்பர் 12ஆம் தேதி வரை 65,43,970 வீடுகள் கட்டுவதற்காக ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதுவரை 12,26,530 வீடுகளின் கட்டுமானம் முடிக்கப்பட்டுள்ளதாகவும் இதில் 12,19,549 வீடுகள் பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதாகவும் கூறிய அவர் தற்போது 35,49,531 வீடுகள் கட்டப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இதன் மூலம் நாடு முழுவதும் சுமார் 6 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் மேலும் கூறினார். இந்திய விமானப்படையின் தகவல் தொடர்பு செயற்கைக்கோளான GSAT-7A உடன் GSLV F-11 ராக்கெட் இன்று மாலை 4:10 மணிக்கு விண்ணில் ஏவப்படுகிறது. இது ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவன் விண்வெளி ஆய்வு மையத்தில் உள்ள 2வது ஏவுதளத்திலிருந்து ஏவப்பட உள்ளதாக இஸ்ரோ விஞ்ஞானிகள் தெரிவித்தனர். இந்த தகவல் தொடர்பு செயற்கைக்கோள் ஆயுத படைகளின் திறன் உயர்வுக்கு பயன்படும். அதே சமயம் இந்திய விமானப்படைக்கு என தயாரிக்கப்பட்ட முதலாவது செயற்கைக்கோளான இது அப்படையின் போர் விமானங்களை ஒருங்கிணைக்கவும் போர் நடவடிக்கைகளின் போது ஒருங்கிணைந்த பொது வேவு தகவல் பெறுவதற்கும் பெரிதும் உதவும். இந்த செயற்கைக்கோளின் 70% விமானப்படைக்கும் எஞ்சியுள்ள திறன் ராணுவத்திற்கும் பயன்படும் என்று பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவித்தன.
இந்த செயற்கைக்கோள் KU பேண்ட் அலைவரிசையில் செயல்பட்டு மிக உயர்ந்த உடனுக்குடனான விமானத்திலிருந்து மற்றொரு விமானத்திற்கு தகவல் சேவையை வழங்க உதவும். ஆகாயத்தில் பறக்கும் விமானங்களுக்கும் தரையில் இருக்கும் அதன் கட்டுப்பாட்டு தலைவர்களுக்கும் இடையேயும் தகவல் சேவையை இது வழங்கும். தற்போது ராணுவத்தின் ராடார்கள் மற்றும் இதர தகவல் நிலையங்கள் அளிக்கும் தரைநிலை தகவல் தொடர்பு சேவையை பல மடங்கு உயர்த்துவதற்கு இந்த செயற்கைக்கோள் உதவும். ரஃபேல் போர் விமான ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்றத்தில் எந்த வடிவத்திலும் விவாதிக்க பிஜேபி தயாராக இருப்பதாக அக்கட்சியின் தேசிய பொதுச் செயலாளர் ராம் மாதவ் கூறியுள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த பிரச்சினையில் கூட்டு நாடாளுமன்ற குழுவின் விசாரணைக்கு அவசியம் இல்லை என்று கூறினார். இந்த விவகாரத்தில் அனைத்து நடைமுறைகளும் முறையாக பின்பற்றப்பட்டுள்ளதாக உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர் டசால்ட் நிறுவனத்தின் இந்திய கூட்டு நிறுவனம் வெளிப்படையான முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் விலை குறித்த நடைமுறைகள் கவனமாக கையாளப்பட்டதாகவும் கூறினார். இவை அனைத்தையும் கருத்தில் கொண்ட உச்சநீதிமன்றம் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசை குற்றம் சொல்வதற்கு எதுவும் இல்லை என்று தெளிவுபடுத்தியதை சுட்டிக்காட்டினார். காங்கிரஸ் கட்சியும் அதன் தலைவர் ராகுல் காந்தியும் நாட்டு மக்களுக்கு தவறான தகவல்களை தெரிவித்து வருவதாகவும் அதற்காக அவர்கள் நாடாளுமன்றத்திடமும் நாட்டு மக்களிடமும் மன்னிப்பு கோர வேண்டும் என்றும் கூறினார். எதிர்க்கட்சிகள் ஆதாரமில்லாமல் தெரிவித்து வரும் குற்றச்சாட்டுகளை பற்றி கவலைப்படாமல் அரசு ரஃபேல் போர் விமான ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்தும் என்று அவர் தெரிவித்தார். Was started by UPA in 2007. Like Augusta Westland, they were not getting commissions from the Rafael group. That's why they did not clinch it. Something that our government could clinch in 2 years in a very transparent, honest manner, which today has been vouched by none other than the Supreme Court of India. Congress party's government, UPA government do it in 7 full years. Is it because they did not get kickbacks? They have to answer to the people. கர்நாடக இசைக்கலைஞர்களுக்கு அளிக்கப்படும் அங்கீகாரத்தை போன்று மேடை மெல்லிசை குழுவையும் அங்கீகரிக்க அரசு பரிசீலிக்கும் என முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சென்னையில் திருவையாறு 14ஆம் ஆண்டு இசை துவக்க விழாவில் பங்கேற்று பேசிய அவர் மனமகிழ்ச்சி அடைவதற்கும் தெய்வ வழிபாட்டிற்கும் தேசபக்திக்கும் கொள்கை முழக்கத்திற்கும் மக்களின் மனங்களை இணைப்பதற்கும் ஒரு பாலமாக இசை பயன்பட்டு வருகிறது என்றார். நாடு, இனம், மொழி என எந்த பாகுபாடும் இல்லாமல் அனைவரையும் ஒருங்கிணைக்கும் சக்தி இசைக்கு மட்டுமே உள்ளது என்றும் இந்த இசையை பேணி பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்ல அயராது பாடுபடும் கலைஞர்களை கௌரவிக்கும் வகையில் மிகச்சிறந்த மேடையாக இந்த சென்னையில் திருவையாறு சங்கீத நாட்டிய விழா அமைந்துள்ளது என்றும் அவர் கூறினார். இந்த நிகழ்ச்சியில் மெல்லிசை மன்னன் MS விஸ்வநாதனின் திருவுருவச் சிலை அமைக்கப்பட்டுள்ளதை எண்ணி மகிழ்ச்சி கொள்வதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். மதுரை மாவட்டம் தோப்பூரில் 1024 கோடி ரூபாய் செலவில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததை அடுத்து பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நன்றி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் மதிப்புமிக்க எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்தில் அமைய வேண்டும் என்று முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா விரும்பியதாக குறிப்பிட்டுள்ளார். தற்போது மருத்துவமனை அமைக்க அமைச்சரவை நிதி ஒதுக்க ஒப்புதல் அளித்திருப்பது இத்திட்டத்தை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு சென்றிருப்பதாகவும் இந்த மருத்துவமனை விரைவில் செயல்பாட்டிற்கு வர தேவையான அனைத்து உதவிகளையும் தமிழக அரசு வழங்கும் என்றும் முதலமைச்சர் அந்த கடிதத்தில் கூறியுள்ளார். புதுச்சேரியில் நியமன MLAக்கள் விவகாரத்தில் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் எடுப்பது குறித்து மாநில முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் இன்று அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. புதுச்சேரி மாநில அரசின் பரிந்துரை இல்லாமல் 3 நியமன MLAக்களை துணைநிலை ஆளுநர் நியமித்தது செல்லும் என உச்சநீதிமன்றம் அண்மையில் தீர்ப்பளித்துள்ளது. இந்த தீர்ப்பை எதிர்த்து சீராய்வு மனு தாக்கல் செய்யப்படும் என்று அறிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி அதற்கு முன்னதாக அனைத்துக் கட்சி கூட்டம் நடத்தப்படும் என ஏற்கனவே அறிவித்திருந்தார். இந்நிலையில் இந்த கூட்டத்தை NR காங்கிரஸ் மற்றும் அஇஅதிமுக கட்சி MLAக்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளனர். பாகிஸ்தான் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த இந்திய பொறியாளர் ஹமீத் நிகல் அன்சாரி வாகா வழியாக தாயகம் திரும்பினார்.
மகாராஷ்டிர மாநிலம் மும்பையை சேர்ந்த அவர் பேஸ்புக் மூலம் பாகிஸ்தானில் வசிக்கும் இளம்பெண் ஒருவருடன் அறிமுகமானார். அவரை பார்ப்பதற்காக ஆப்கன் வழியாக பாகிஸ்தான் சென்ற அவரை சட்டவிரோதமாக நாட்டிற்குள் புகுந்ததாக குற்றம் சாட்டி பாகிஸ்தான் காவல்துறையினர் சிறையில் அடைத்தனர். பல கட்ட போராட்டத்திற்கு பிறகு அவர் விடுதலை செய்யப்பட்டார். அவர் இந்திய அதிகாரியிடம் வாகா எல்லையில் ஒப்படைக்கப்பட்டார். அப்போது அவரை அவரது குடும்பத்தினர் நெகிழ்ச்சியுடன் வரவேற்றனர். மேகாலயாவில் காணாமல் போன 13 இளஞ்சிறார்களை கண்டறிய முடியவில்லை என தேசிய பேரிடர் மீட்பு படை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து அதன் தலைமை அதிகாரி SK சாஸ்திரி மேகாலயாவில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், அம்மாநிலத்தில் உள்ள சான் கிராமத்தில் சட்டவிரோதமாக இயங்கி வந்த நிலக்கரி சுரங்கத்தில் இந்த 13 இளஞ்சிறார்கள் வேலை செய்து வந்ததாகவும், ஆனால் இவர்கள் திடீரென மாயமானதால் அவர்களை தேடும் பணியை நாங்கள் மேற்கொண்டோம் என்றும் கூறினார். எனினும் கடந்த 6 நாட்களாக தொடர்ந்த தேடும் பணி அப்பகுதியில் பெய்து வரும் கடும் மழை காரணமாக தடைப்பட்டதாக கூறினார். மகாராஷ்டிர மாநிலம் ESI மருத்துவமனையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து விசாரணை மேற்கொள்ள அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் உத்தரவிட்டுள்ளார். இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களுக்கு தனது இரங்கலை தெரிவித்துள்ள அவர், இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மாநில அரசு வழங்கும் என்றும், காயமடைந்தவர்கள் அனைவரும் பூரண குணம் அடையும் வரை அவர்களுக்கான மருத்துவ வசதியை மாநில அரசு தொடர்ந்து வழங்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குஜராத் மாநிலத்தில் கிராம பகுதிகளில் மக்கள் பயன்படுத்திய மின்சாரத்திற்கான கட்டணத்தை அம்மாநில அரசு தள்ளுபடி செய்துள்ளது. இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய அம்மாநில மின்துறை அமைச்சர் சௌரவ் பட்டேல், குஜராத்தில் 6,22,000 வீடுகளில் பயன்படுத்திய மின்சாரத்திற்கான கட்டணமான 650 கோடி ரூபாயை அரசு ரத்து செய்திருப்பதாக தெரிவித்தார். மேலும் இந்த கட்டணங்களை செலுத்தாததால் துண்டிக்கப்பட்டிருந்த மின் இணைப்பும் அந்த வீடுகளுக்கு உடனடியாக வழங்கப்படும் என்றும் அவர் கூறினார். கேபிள் டிவி நெட்வொர்க் மூலம் இணையதள சேவைக்கான இணைப்பை வழங்க முடிவு செய்திருப்பதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை செயலர் அமித் கரே கூறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு பேசிய அவர், நாட்டில் தற்போது 19 கோடி வீடுகளில் தொலைக்காட்சி உள்ளதாகவும், இதில் 10 கோடி பேர் கேபிள் டிவி நெட்வொர்க்கை பயன்படுத்தி வருகின்றனர் என்றும், கேபிள் டிவி நெட்வொர்க் மூலம் இணையதள சேவையை வழங்குவதன் மூலம் அந்த சேவையின் வேகத்தை அதிகரிக்க முடியும் என்றும் தெரிவித்தார். தேசிய மக்கள் குடியுரிமை பதிவு செய்யும் நடைமுறையை அசாம் மாநிலத்தை தவிர வேறு எந்த மாநிலத்திற்கும் விரிவாக்கம் செய்யும் திட்டம் இல்லை என மத்திய உள்துறை இணையமைச்சர் ஹன்ஸ்ராஜ் ஆஹிர் கூறியுள்ளார். மக்களவையில் இது தொடர்பாக அவர் அளித்துள்ள எழுத்துப்பூர்வமான பதிலில், கடந்த 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை அடிப்படையின்படி தேசிய மக்கள் குடியுரிமை பதிவு செய்யும் நடைமுறை கொண்டுவரப்பட்டதாகவும், அதன் அடிப்படையிலேயே தற்போது அசாம் மாநிலத்தில் இது நடைமுறையில் இருந்து வருவதாகவும் அவர் கூறினார். இந்நிலையில் இந்த திட்டம் பிற மாநிலங்களுக்கு விரிவுபடுத்தப்படுமா என்ற கேள்விக்கு விரிவுபடுத்தும் திட்டம் மத்திய அரசிடம் எதுவும் இல்லை என தெரிவித்துள்ளார். அடுத்து வருவது உலகச் செய்திகள். அதிபருக்குள்ள அந்தஸ்தை நீக்குவதற்கான விவாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் நேற்று தொடங்கியது. இந்த விவாதத்தை தொடங்கி வைத்து பேசிய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, இலங்கை நாட்டின் அதிபருக்கு உள்ள சிறப்பு அதிகாரத்தை நீக்க வேண்டும் என்றும், இதன் மூலம் நாட்டின் ஜனநாயகம் மற்றும் மக்கள் சுதந்திரம் பாதுகாக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதற்காக பிற அரசியல் கட்சிகளிடம் தாம் ஆதரவு கோரியதை சுட்டிக்காட்டிய அவர், நாட்டின் நலன் கருதி இதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்.
இதனிடையே அந்நாட்டு முன்னாள் அதிபர் ராஜபக்சே நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கையில் அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுக்கும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கேவுக்கும் ஏற்பட்ட மோதலின் உச்சகட்டமாக ரணில் பதவியை பறித்த அதிபர் புதிய பிரதமராக ராஜபக்சேவை நியமித்தார். ஆனால் அவரது நியமனம் செல்லாது என்று இலங்கை உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்தது. எனவே பிரதமர் பதவியை ராஜபக்சே ராஜினாமா செய்தார். இந்த நிகழ்வு முடிந்த சில மணி நேரங்களில் நாடாளுமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் பொறுப்பில் இருக்கும் தமிழர் கட்சியைச் சேர்ந்த ஆர் சம்பந்தன் நீக்கப்பட்டு ராஜபக்சே புதிய எதிர்க்கட்சித் தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதனை நாடாளுமன்றத்தில் அவைத் தலைவர் கரு ஜெயசூர்யா நேற்று அறிவித்தார். பிரேசில் நாட்டில் சட்டத்திற்கு புறம்பாக போதைப் பொருளை விற்க அனுமதி வழங்க லஞ்சம் பெற்றதை எதிர்த்து நடைபெற்ற கண்டன பேரணியில் பங்கேற்ற 50 காவல்துறை அதிகாரிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பிரேசிலில் சாவோ பவுலோ நகரில் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பேரணியில் ஈடுபட்டவர்களுடன் காவல்துறை அதிகாரிகள் 50 பேர் கலந்து கொண்டனர். இதை கண்டறிந்த அந்நாட்டு காவல்துறை உடனடியாக அவர்களை கைது செய்தது. அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். பனிரெண்டாவது ஐபிஎல் தொடருக்கான வீரர்கள் ஏலத்தில் தமிழக வீரர் வருண் சக்கரவர்த்தி, குஜராத் வீரர் ஜெயதேவ் உனத்கட் ஆகியோரை தலா 8 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப், ராஜஸ்தான் அணிகள் ஏலம் எடுத்துள்ளன. 12வது ஐபிஎல் தொடர் அடுத்த ஆண்டு மார்ச் 29ஆம் தேதி துபாயில் தொடங்குகிறது. இதற்கான வீரர்கள் ஏலம் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்றது. 70 இடங்களுக்கு 351 வீரர்கள் போட்டியிட்டனர். இதில் அதிகபட்சமாக தமிழக வீரரான வருண் சக்கரவர்த்தியை 8 கோடியே 40 லட்சம் ரூபாய்க்கு பஞ்சாப் அணி ஏலம் எடுத்தது. அதே தொகைக்கு குஜராத் வீரர் ஜெயதேவ் உனத்கட்டை ராஜஸ்தான் அணி ஏலம் எடுத்தது. புதுமுக வீரரான ஹனுமா விஹாரியை ஏலம் எடுக்க மும்பை, டெல்லி அணிகளிடையே போட்டி நிலவியது. இறுதியில் அவரை 2 கோடி ரூபாய்க்கு டெல்லி அணி ஏலம் எடுத்தது. மேற்கிந்திய தீவுகள் அணி வீரரான ஷிம்ரான் ஹெட்மேயரை 4 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு பெங்களூரு அணி வாங்கியது. இதேபோல் மேற்கிந்திய தீவுகளின் மற்றொரு வீரரான பிரெத்வெய்ட்டுக்கு கொல்கத்தா அணி 5 கோடி ரூபாய் விலை கொடுத்தது. பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட இந்திய அணியின் யுவராஜ் சிங்கை முதல் கட்ட ஏலத்தில் யாரும் வாங்க முன்வரவில்லை. இறுதியில் அவரது அடிப்படை விலையான 1 கோடி ரூபாய்க்கு மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் எடுத்தது. தொடர் தோல்விகள் எதிரொலியாக மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் ஜோஸ் மெரன்ஹோ நீக்கப்பட்டுள்ளார். இங்கிலாந்தின் பிரீமியர் லீக் கால்பந்து போட்டியின் கிளப் அணிகளில் முக்கியமானதாக உள்ளது மான்செஸ்டர் யுனைடெட் அணியாகும். போர்ச்சுகல் நாட்டின் கால்பந்து வீரரான மெரன்ஹோ 2.5 ஆண்டுகளுக்கு முன்பு மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டார். நடப்பு சீசனில் அவரது தலைமையின் கீழ் அந்த அணி சரியாக விளையாடவில்லை. நடப்பு பிரீமியர் லீக் சீசனில் 17 ஆட்டங்களில் வெறும் 26 புள்ளிகளுடன் யுனைடெட் அணி 6வது இடத்தில் உள்ளது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற ஆட்டம் ஒன்றில் லிவர்பூல் அணியிடம் 3-1 என்று கிடைத்த தோல்வி மெரன்ஹோவின் நீக்கத்தை உறுதி செய்துவிட்டது. 2 முழு சீசன்களில் ஜோஸ் மெரன்ஹோ பயிற்சியில் யுனைடெட் அணி ஐரோப்பா லீக் கோப்பை பட்டங்களை பெற்றுத் தந்தார். மேலும் கடந்த சீசனில் 2ஆம் இடத்தையும் FA கோப்பை போட்டியிலும் மான்செஸ்டர் யுனைடெட் அணி 2ஆம் இடம் பெற்றது. தொடர் தோல்விகள் எதிரொலியாக மெரின்ஹோ நீக்கப்பட்டார். ஏற்கனவே செல்சி அணியின் பயிற்சியாளராக இருந்தபோது மெரின்ஹோ இடையிலேயே நீக்கப்பட்டார். பிரபல அர்ஜென்டினா கால்பந்து வீரரான லயனல் மெஸ்ஸி கடந்த கால்பந்து சீசனில் நடந்த ஐரோப்பா லீக்களில் ஆடிய வீரர்களிலேயே அதிக கோல்கள் அடித்ததற்காக 5வது முறையாக ஐரோப்பா கோல்டன் ஷூ விருதை நேற்று பெற்றார். இதன் மூலம் அதிக கோல்டன் ஷூ விருதுகளை பெற்றவர் என்ற சாதனையை படைத்துள்ள லயனல் மெஸ்ஸி 4 முறை இந்த விருதினை பெற்றிருந்த கிறிஸ்டியானோ ரொனால்டோவை முந்தியிருக்கிறார். இவர் கடந்த சீசனில் நடந்த ஸ்பெயின் லீகான லா லீகா தொடரில் பார்சிலோனா அணிக்காக 34 கோல்கள் அடித்துள்ளார். இவருக்கு போட்டியாக கருதப்படும் ரொனால்டோ 26 கோல்கள் மட்டுமே அடித்துள்ளார்.
அடுத்து வருவது வானிலை செய்திகள். தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு நிலை மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று காரணமாக தமிழகத்தில் சில இடங்களில் நாளை முதல் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதையொட்டிய தெற்கு அந்தமான் கடல், இந்திய பெருங்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது என்றும், இதன் காரணமாக தமிழகம், புதுச்சேரியில் சில இடங்களில் நாளை முதல் அடுத்த 3 தினங்களுக்கு மிதமான மழை பெய்ய வாய்ப்பு உள்ளது என்று தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து வருவது உலகின் பல்வேறு பகுதிகளில் நடைபெற்ற சில சுவாரஸ்யமான நிகழ்வுகளின் தொகுப்பு. அருங்காட்சியகத்தில் சுறா மீன்களுடன் 2 நபர்கள் நீச்சல் அடித்தும் மேலே எழும்பி குதித்தும் சாகசம் செய்தனர். இந்த அருங்காட்சியகத்தில் சுறா மீன்கள் உட்பட 20க்கும் மேற்பட்ட நீர்வாழ் உயிரினங்கள் இடம்பெற்றுள்ளன. இவைகளுடன் அந்த இருவரும் நீருக்கு அடியில் நீந்தி சாகசம் செய்கின்றனர். பிரான்ஸ் நாட்டு தலைநகர் பாரிஸில் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து அந்நகரில் உள்ள நீர்வாழ் உயிரின அருங்காட்சியகத்தை நேற்று பார்வையிட்டனர். மேலும் பல்வேறு குழந்தைகளும் கிறிஸ்துமஸ் தாத்தா உடை அணிந்து இந்த கண்காட்சியை பார்த்ததோடு தங்களின் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்வது பத்திரிகை செய்திகள். ஐந்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு வீட்டிற்கே சென்று ஆதார் பதிவு செய்யும் திட்டம் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். தினத்தந்தி. தமிழகத்தில் அரசு நடுநிலைப்பள்ளி வளாகத்தில் செயல்பட்டு வரும் 2381 அங்கன்வாடி மையங்களில் எல்கேஜி, யுகேஜி வகுப்புகள் தொடங்க அரசாணை வெளியிட்டுள்ளது தமிழக அரசு. தினமணி. தமிழகத்தில் 6 மாதம் தொடர்ந்து ஜிஎஸ்டி கணக்கு தாக்கல் செய்யாதவர்களின் ஜிஎஸ்டி பதிவை ரத்து செய்ய வணிக வரித்துறை ஆணையர் உத்தரவு. தினமலர். ஒன்றுபட்ட இந்தியா என்பதை உணர்த்த ராணுவ வீரர்கள் 60 பேர் கொண்ட குழுவினர் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை ராட்சத பலூனில் சாகச பயணம். தினகரனின் படத்துடன் செய்தி. பிளாஸ்டிக்கை தடை செய்து தமிழக அரசு பிறப்பித்த அரசாணையை ரத்து செய்ய முடியாது. சென்னை உயர்நீதிமன்றம் திட்டவட்டம். டி. கதிர். போக்குவரத்து துறை அலுவலகங்களுக்கு 13 கோடி ரூபாய் செலவில் புதிய கட்டிடங்கள் முதலமைச்சர் பழனிசாமி திறந்து வைத்தார். தி ஹிந்து தமிழ்.
மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் எளிமையாக தொழில் தொடங்கவும் மக்களுக்கான வாழ்வாதாரத்தை எளிமையாக்குவதும் தான் மத்திய அரசின் நோக்கம். பிரதமர் நரேந்திர மோடி. ரஃபேல், மேகதாது உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து காங்கிரஸ், அஇஅதிமுக எம்பிக்கள் தொடர் அமளியால் நாடாளுமன்ற இரு அவைகளும் 5வது நாளாக நேற்றும் முடக்கம். பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் 6 கோடி வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு தகவல். ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவன் ஏவுதளத்திலிருந்து இன்று மாலை மணி 4:10க்கு விண்ணில் ஏவப்படுகிறது GSLV F-11 ராக்கெட். கர்நாடக இசைக்கு இணையாக மேடை மெல்லிசை குழுவையும் அங்கீகரிக்க அரசு பரிசீலனை. முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி. அதிபருக்கு உண்டான சிறப்பு அதிகாரத்தை நீக்குவதற்கான விவாதம் இலங்கை நாடாளுமன்றத்தில் தொடங்கியது. தங்க காலணி விருதை 5வது முறையாக பெற்றார் கால்பந்து வீரர் லயனல் மெஸ்ஸி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம். மீண்டும் செய்திகள் நண்பகல் 12 மணிக்கு. வணக்கம்.